சென்னை பெருநகரில் சிறப்பாக பணிபுரிந்த போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல் குழுவினரை பெருநகர் காவல் ஆணையர் அருண் வெகுமதி வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில கஞ்சா, மெத்தமெட்டபைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வருபவர்கள், பதுக்கி வைப்பவர்கள் மற்றும் விற்பனை செய்வதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு என்ற ஒரு பிரிவானது தொடங்கப்பட்டது. இந்த பிரிவானது இணை ஆணையர் நுண்ணறிவு பிரிவு தலைமையில காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆணையர்கள் உள்ளிட்ட ஒரு குழுவினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டார்கள். 4 பிரிவுகள் என தொடங்கப்பட்டு கடந்த சில மாதங்களை மட்டுமே 50 போதைப் பொருள் குற்றவாளிகளை இந்த கும்பலானது கண்டுபிடித்திருக்கிறது. மேலும் 351 நபர்களுக்கு அடையாளம் காணப்பட்டு 257 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் பழைய போதைப்பொருள் கும்பலை சேர்ந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து 23 நபர்கள் அடையாளம் காணப்பட்டு 8 நபர்கள் புதிதாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட 5 மாதங்களில் மட்டுமே 707 போதைப்பொருள் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதில் 2117 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல் ஆணையரகம் தெரிவித்திருக்கிறது. அதில் 11 நைஜீரியர்களும், ஒரு கேமரன் நாட்டவரும், 6 வெளி மாநில குற்றவாளிகளும் அடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை நடிகை மீனா அண்ணா சாலையில கைது செய்யப்பட்டார். அவர் சார்ந்த மொத்தம் 7 நபர்கள் அதே கும்பல கைது செய்யப்பட்டார்கள். இதே போல 2 பெண் குற்றவாளிகளும் இது அடக்கம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 710 கிலோ கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், 25.5 கிலோ மெத்தமெட்டமைன் போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்ததற்காக சென்னை காவல் ஆணையர் அவர்கள் அருண் அவர்கள் இன்று இந்த பிரிவில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் ஜானி செல்லப்பா, ராஜா சிங், உதவி ஜெயக்குமார், பொன்பாண்டியன், மருது, ஜெயராஜ் உள்ளிட்டவர்களை நேரில் அழைத்து பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டுமே 300 போதைப்பொருள் குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு வெகுமதியுடன் கூடிய நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் மீனா என்ற துணை நடிகை கைது செய்யப்பட்டார். அவருடன் தொடர்பிருந்த பவன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதே போல கொடுங்கியூர்ல சாய் மற்றும் ஜிம் மாஸ்டர் தினேஷ் உள்ளிட்ட 7 நபர்களும், துறைப்பாக்கத்தில் ஐடி ஊழியருக்கு சப்ளை செய்த போதைப் பொருள் கும்பலை சேர்ந்த 4 பேரும் இந்த நுண்ணறிவு போலீசார் கொடுத்த தகவலின் பேரிலே கைது செய்யப்பட்டார்கள். அதே போல மாதாவரம் பகுதியில் 17.80 கிராம் மெத்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கு மூளையாக செயல்பட்ட வெங்கடேசன் உட்பட 10 நபர்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டார்கள். 17 கோடி போதைப் பொருள் கொடுத்த சிக்கிய வழக்கிலும் நுண்ணறிவு பிரிவு போலீசாரே மூளையாக செயல்பட்டு அவர் கொடுத்த தகவலின் பேரிலே இந்த போதைப் பொருள் கடத்தல் பின்னணி உள்ள நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் உள்ளிட்ட போதைப் பொருள் கும்பலுக்கும் இதே போன்று நுண்ணறிவு பிரிவு போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நேரில் அழைத்து இன்று காவல் ஆணையர் அருண் அவர்கள் இந்த நுண்ணறிவு பிரிவு காவலர்களை பாராட்டி வெகுமதியும் அளித்திருக்கிறார்.